வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வழக்கமான ஃபாஸ்டிங் டே. ஜூஸ் மட்டும் குடிக்க போகிறோம். என்ன ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நெல்லிக்காய் வச்சுருக்கோம், அடுத்து வந்து சாத்துக்குடி வச்சுருக்கோம். ரெண்டுமே வந்து பியூர் தான். இதில் எதுவுமே சர்க்கரையோ உப்போ எதுவுமே போடல. நெல்லிக்காயில் வந்து சீரக மிளகு கருவேப்பிலை போட்டிருக்கு. இது வந்து பியூராக வச்சுருக்கோம். நிறைய பேர் ஜூஸ் குடிக்கிறேங்கிற பேரில் என்ன பண்ணுவீங்க, சர்க்கரையை நிறையா போட்டுக்கிங்க, இல்லை இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ்னால் உப்பு நிறையா போட்டு குடிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பியூராக சாப்பிடுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கிறதே வந்து நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபாஸ்டிங்கிறனால மட்டும் தான் ஜூஸ் எடுத்துக்கிறோம். மற்றபடி இந்த நெல்லிக்காயை முழுசாக சாப்பிட்றது தான், அதேமாதிரி சாத்துக்குடி வந்து முழுசாக சாப்பிட்றது நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நார்ச்சத்து வந்து முழுசாக உங்கள் உடம்புக்கு வந்து போய் சேரும். இதில் வந்து நார்ச்சத்து போயிடுது. ஃபாஸ்டிங் டே அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறோம். நீங்களும் அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா ஜூஸ் குடிங்க. மற்ற டைமில் வந்து ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணிட்டு முழு பழமாக சாப்பிடுங்க. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய துயரம் நேற்று நடந்திருக்குது. அகமதாபாத் விபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர்கிட்ட இறந்துருக்குறாங்க. இந்த இதில் வந்து நம்ம வந்து சாப்பிட்றத பற்றி பேசிகிட்டு இருக்கிறது வந்து இல்லைனாலும் நம்ம சேனல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இதுதான் அப்படிங்கிறனால சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து அதிசயமாக வந்து ஒருத்தர் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறாரு. இது வந்து இதுதான் இன்றைக்கி வந்து நேற்று பரபரப்பான விஷயமாக பேசப்படுது. ஸோ இந்த மாதிரி விபத்துகள் வந்து நடந்திருக்கு. வந்து இதுதான் எனக்கு நினைவு தெரிந்து முதல் முறைன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய விபத்து நடந்தது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். ஓகே.